எனக்கு ஆப்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு சுகர் வேணுமா டிபி வேணுமானா எனக்கு டிபி தான் வேணும்னுவாங்க. ஏன்னா டிபி இஸ் கம்ப்ளீட்லி க்யூரபிள் டிசீஸ். 6 மாதம் ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக க்யூர் ஆகிடும். சுகர் அப்படி கிடையாது. சுகருக்கு வந்து நீங்கள் லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இப்போ வந்து உங்களுக்குலாம் எப்படி டிபி வந்திருக்கும், டிபி பேஷண்ட்டோட நம்ம கான்டாக்டில் இருந்திருக்கோம், அதனால் டிபி வந்திருப்பாங்க. இந்தியாவில் வந்து எல்லாருக்குமே டிபி இருக்கும். எனக்கு செக் பண்ணாலுமே எனக்குமே உள்ள டிபி டிசீஸ் இருக்கும். அது எப்போ டிபி டிசீஸாக வெளியே வரும்னா, எப்போ நம்மளோட எதிர்ப்பு சக்தி குறையுதோ அப்போ தான் வந்து டிபி டிசீஸாக வெளியே வந்துருக்கு. புரியுதுங்களா? இப்போ நான் நிறைய பேஷண்ட் பார்த்ததுனா எப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணுங்க, 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்க, அவங்களுக்கு தான் டிபி மேக்ஸிமம் பிரேக் டவுனே ஆகும். ஏன்னா அவங்க ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க. ஸோ டிபி வந்ததுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு பதிலாக டிபி வர்றதுக்கு முன்னாடியே நம்ம எதிர்ப்பு சக்தி நல்லா இருந்துச்சுன்னா டிபி டிசீஸ் வெளியே வராது. அது உடம்பே கண்டெயின் பண்ணிடும். இந்தியாவில் வந்து எப்படின்னா இப்போ ஒரு டிபி பேஷண்ட் வந்து இரும்புனாங்கன்னா 50,000 டிபி பேஷண்ட்டை வெளியே வருது ஒரு வாட்டி இரும்புனா. அப்போ நம்ம பஸ்ஸில் போகிறோம், திருவிழாவுக்கு போகிறோம், யாருக்கு டிபி இருக்குது டிபி இல்லை நமக்கு தெரியாது. எல்லாருக்குமே வந்து டிபி வந்து வெளியே ஆகிட மாட்டாங்க. சில பேர் நார்மலாகவே இருப்பாங்க, டிபி சிம்டம்ஸே இருக்காது. அந்த மாதிரி பேஷண்ட் வந்து ஏடிபிக்கல் டிபி பேஷண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? ஸோ இந்தியா மாதிரி ஒரு இடத்துல வந்து என்ன சொல்கிறாரு புரியுதுங்களா சார்? அது இருமல் எப்படி பரவுதுன்னா காற்று மூலியமாக பரவும். நீங்கள் எங்கே பாரு போய் டீ குடிப்பீங்க, ஸ்மோக் பண்ணுவீங்க, அங்கங்கே யாருக்கு டிபி இருக்குதுன்னு தெரியாத வந்து இருமும் போது அது காற்று மூலயமா பரவுறது தான் இப்போ சொல்கிறது. புரியுதுங்களா உங்களுக்கு? வரும்போது நீங்கள் மாத்திரை சாப்பிட வரும்போது எப்படி இருந்தீங்க, மாத்திரை சாப்பிட்டு எடுத்து முடிச்ச பிறகு எந்த லெவலில் இருக்கிறீங்கன்றது நீங்களே ஒவ்வொருத்தவங்களுமே உணர்ந்துருப்பீங்க. வரும்போது நிற்க கூட நாடி இல்லாத அளவுக்கு வந்திருப்பீங்க. 1 மாதம் 2 மாதம் எடுக்கும் போது அந்த 1 மந்த் கம்ப்ளீட் ஆகும்போது நீங்கள் சூப்பராக ரெக்கவர் ஆகிட்டீங்க இல்லையா? அந்த அளவுக்கு உங்கள் மனசையும் ஃபஸ்ட்டு திடமாக வச்சு தைரியமாக நமக்கு ஒன்றும் இல்லைன்ற தைரியத்தோட தான் நம்ம ஒவ்வொரு நாளையுமே நம்ம கடத்தணும். சரிங்களா? அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து செக் பண்ணிக்கணும். சரிங்களா? ஏன்னா நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, டிபி பேஷண்ட் வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து 80% சான்ஸ் இருக்குது டிபி வாழ்நாளில் வர்றது. சரிங்களா? அதனால தான் உங்களுக்கு செஸ்ட் எக்ஸ்ரே எடுக்கிறாங்க. வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் செஸ்ட் எக்ஸ்ரே எடுத்துகிட்டு டிபி வந்து உடம்புல எங்காலும் வரலாம். ஆனால் அது ஃபஸ்ட்டு நுரையீரலெல்லாம் பாதிக்கும். அதனால் நுரையீரலில் பாதிச்சிருக்கான்னு பார்ப்பாங்க. நுரையீரலில் பாதிக்கலைன்னா கையில் தடுப்பு ஊசி போடுவாங்க. அதில் தடிமன் ஏதாவது வந்துச்சுன்னா தடுப்பு மாத்திரை கொடுப்பாங்க. தடுப்பு மாத்திரை எடுத்திங்கன்னா உங்களுக்கு 60% 70% வந்து டிபி வராது வீட்டில் இருக்கவங்களுக்கு. புரியுதுங்களா? ஸோ வீட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக செக் பண்ணணும். கண்டிப்பாக மாத்திரை சாப்பிட்டே ஆகணும். முன்னாடி 6 மாதம் சாப்பிடணும் வீட்டில் இருக்கவங்களும். இப்போ வந்து வாரத்துக்கு 1 மாத்திரை சாப்பிட்டா போதும். அந்த மாதிரி ரெஜிமெண்ட் குறைச்சிட்டாங்க. எல்லாமே வந்து ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி இந்தியன் கவர்மெண்ட் வந்து ரொம்ப காசு செலவு பண்ணுது டிபிக்காக. ஏன்னா டிபி தான் நம்ம இந்தியாவில் இருக்க ஒரு ஸ்டிக்மாவே. டிபி பேஷண்ட்டுக்கு ஒரு வாட்டி டிபி வந்துச்சுன்னா அந்த மறு வந்து மறையவே மறையாது. இதுலேருந்து நுரையீரலேருந்து இப்போ நீங்கள் ஃபாரின் போகணுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மறு இருந்துச்சுன்னா ஃபாரின் விடவே மாட்டாங்க. கண்டிப்பாக மெடிக்கல் டெஸ்ட் எடுப்பாங்க. அது வந்து டிபி வர்றதுக்கு முன்னாடியே நம்ம காத்துக்கணும்.